சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்குகடற் புய்வரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மைச் சரித மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதர தமிழ்ச் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே. தக்கன் அரசாட்சி முட்கள முனிவரின் ஆசி பெற்று தக்கனும் அவன் தாய் சும கமலையும் புறப்பட்டு செல்லும் வழியிலே கவுண்டினியம் என்ற நகரத்தின் அருகில் ஒரு குளிர்ந்த நந்தவனமும் குளமும் குளத்தங்கரையில் பழமையான பிள்ளையார் கோயில் ஒன்றும் இருப்பதைக் கண்டார்கள். உடனே அவ்விருவரும் அளவு கடந்த பக்தி பெருக்கோடு அவ்வாலயத்தினுள் சென்று விநாயகரை வணங்கி துதித்தார்கள். முட்கள முனிவரால் உபதேசிக்கப்பட்ட ஏகாட்சர மந்திரத்தை தக்கன் 12 ஆண்டு காலம் இடைவிடாமல் ஜெபித்து தூப தீப நைவேத்தியங்களோடு விநாயகரை 21 நாள் பூஜை செய்தான். 21வது நாள் இரவில் 4வது சமத்தில் தக்கன் மெய்சிலிருக்கும்படியான கனவொன்று கண்டான். நீண்ட துதிக்கையில் பூமாலை ஏந்தி வரும் மத யானை ஒன்று அவனுடைய கழுத்தில் பூமாலையை சூட்டி அவனை தன் முதுகில் தூக்கி வைத்து கொண்டு ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிப்பதைக் கண்டு கனவாக வந்ததை எழுந்து மறுநாள் அக்கனவை தன் தாயிடம் எடுத்துரைத்தான். கமலை அதை கேட்டு அளவு கடந்த மகிழ்ச்சி அடைந்து, மகனே, நமது துன்பங்கள் யாவும் இன்றோடு தீர்ந்து விட்டன, நீ அரசாளப் போகிறாய் என்று கனவின் பலனை கூறினாள். அச்சமயம் கவுண்டினிய தேசத்தின் அரசன் சந்திரசேனன் என்பவன் அன்றைய தினம் காலையில் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென இறந்து விட்டான். அந்த அரசனுக்கு பிள்ளைப்பேறே கிடையாது. அவனுடைய மனைவியான சுலபை ஆற்றொணா துயரத்தோடு பலவாறாகவும் வாய்விட்டு புலம்பி அழுது கண்ணீர் சொரிந்தாள். அவனோடு அந்நாட்டு அமைச்சு பெருமக்களும் கண்ணீர் வடித்து மனம் வருந்தினார்கள். அப்போது அரண்மனை புரோகிதர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி அழுது துடிப்பதால் என்ன பயன்? கண்ணீரை துடைத்து இனி செய்ய வேண்டிய காரியங்களை மனதை செலுத்துங்கள். இப்புவியில் பிறந்தவர்கள் அனைவரும் என்றாவது ஒரு நாள் இறப்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும் என்று புத்திமதி கூறி அவர்களின் மன துயரத்தை ஓரளவு மறக்கடிக்க சென்ற முயன்றார். அதன் பிறகு இறந்து போன அரசனுக்கு ஈமச் சடங்குகளை சிறப்பாக செய்து அந்நாட்டின் அடுத்த அரசரை யாரை நியமிக்கலாம் என்று அரசியும் மந்திர பிரதானிகளும் ஆலோசித்து கொண்டிருந்தார்கள். அப்போது முட்கள முனிவர் அரச சபைக்கு வந்து, ராஜபிரதானிகளே, பட்டத்து யானையை அலங்கரித்து அதன் துதிக்கையில் பூமாலையுடன் கட்டவிழ்த்து விடுங்கள். அந்த யானை யாருடைய களத்தில் தன் துதிக்கையில் உள்ள பூமாலையை போடுகிறதோ அவனே இந்த நாட்டின் அரசனாவான் என்று கூறினார். அதை கேட்டு அனைவரும் வியப்படைந்தவர்களாக முனிவரின் வாக்குப்படியை சகனம் என்கின்ற பட்டத்து யானையை அலங்கரித்து அரசியின் முன் நிறுத்தினார்கள். அரசி சுலபை தன் கணவனின் மார்பில் சூடியிருந்த பொன் மாலை ஒன்றை எடுத்து யானையின் துதிக்கையில் வைத்து, இந்நாட்டை ஆளத்தக்க நல்லதொரு அரசனை மாலையிட்டு அழைத்து வா என்று கட்டளை பிறப்பித்து அனுப்பினாள். மத்திய அமைச்சர்களும் மற்ற குடிமக்களும் வியப்புடன் பின்தொடர அந்த யானை தன்னிச்சையாக வீதிகளின் வழியே நடந்து சென்று தன் எதிரே வருவோரை எல்லாம் சீறி விலைக்கு தள்ளிவிட்டு கோட்டை வாசலை விட்டு நீங்கி விரைந்து நடந்து ஊரின் எல்லையை அடைந்தது. பிறகு ஊருக்கு வெளியே சென்று வனத்தினில் புகுந்து முட்கள முனிவருடைய ஆசிரமத்திற்கு அருகில் வந்து நின்று அங்கிருக்கும் தக்கன் களத்திலே பொன் மாலையை சூட்டிவிட்டு ஜெய கர்ஜனை புரிந்தது. அச்சமயம் முன்வலத்திலிருந்து தேவர்கள் தொந்துபி முழங்கி மலர் மாறி பொழிந்தார்கள். மதியமைச்சர்களும் பொதுமக்களும் தக்கன் மனமாற வாழ்த்தினார்கள். அந்த இடத்திலேயே அரசனுக்குரிய ஆடை ஆபரணங்களோடு தக்கனுக்கு அணிவித்தார்கள். தக்கன் ஆலயத்தினுள் சென்று அங்கு கம்பீரமாக அமர்ந்திருக்கும் விநாயகமூர்த்தியை சாஸ்திராங்கமாக நமஸ்கரித்து வழிபாடு செய்தான். பிறகு தன் தாயை தங்க பல்லக்கில் ஏற்றி வைத்து அவன் பட்டத்து யானையின் மேல் உதயகால சூரியன் போல் ஏறி அமர்ந்து கொண்டு சுற்றிலும் அமைச்சர் பிரதானிகளும் நாட்டு மக்களும் கூட்டமும் திரண்டு வர ஆடல் பாடல் வாத்திய முழக்கங்களோடு சகல ஆடம்பரங்களோடும் நகர் வீதியில் பவனி வந்து அரண்மனைக்கு சென்று அரியணையில் ஏறி அமர்ந்தாள். பிறகு முட்கள முனிவரை இரதத்தில் சகல மரியாதைகளோடும் அழைத்து வர செய்து எதிர்கொண்டு வணங்கி, எனக்கு இது தங்களால் கிடைத்த வாழ்வல்லவா என்று நன்றி கூறி அன்போடு அவரை ஒரு ஆசனத்தில் அமர்த்தி அவருக்கு அச்சதை தூவி மந்திர மலர்களால் அர்ச்சனை செய்து தூபதீப நைவேத்தியங்களை காட்டி நவரத்தினங்கள் அளித்த பொன் தகட்டில் ஆடை ஆபரணம் முதலான காணிக்கைகளை வைத்து கொடுத்து பலவாறாகவும் அவரை புகழ்த்தி துதித்து அவருடைய நல்லாசியை பெற்றான். அரசநீதி, அரசனின் அன்றாட கடமைகள், அரசியல் நுட்பங்கள், மனித தர்மம், தெய்வ வழிபாடு, அறம்பொருள் இன்பம் வீடு என 4ஐயும் பற்றிய விளக்கங்கள் எல்லாவற்றையும் அம்முனிவரிடமிருந்து விரிவாக தக்கன் தெரிந்து கொண்டான்.
பின்னர் தக்க மகாராஜன் பிராமணர் முதலான பெரியவர்களுக்கு ஏராளமான தானங்களை செய்தும் பல தேவாலயங்களுக்கு திருப்பணி தின பூஜை திருவிழா முதலியவைகள் நடத்தியும் 32 அறங்களும் புரிந்து அரசாளத் தொடங்கினான். ஆகாயத்தை தொடக்கூடிய வகையில் கோபுரங்களோடு ஒரு ஆலயத்தை எழுப்பி அதில் விநாயகப் பெருமானை பிரதிஷ்டை செய்து முட்கள முனிவரால் உபதேசித்த வழிவகைகளின்படி தினந்தோறும் அந்த ஆலயத்தில் பூஜைகள் நடத்தி மகாராணியையும் தன் தாயையும் விடவிடாமல் வணங்கி போற்றி வந்தான். இவ்வாறாக 8 திக்குகளிலும் பகைவர்கள் எவரும் இல்லாமல் இந்த உலகத்தை எல்லாம் தன் ஒரு கொடைக்கின்றலில் இன்புறுத்தி சகல உயிர்களையும் ஆதரித்து நீதி நறுபடமாமல் தெய்வேந்திரனைப் போல சகல சௌபாக்கியங்களையும் அனுபவித்து தக்கன் அரசாட்சி செய்து வரலானான். அச்சமயத்தில் தக்கனுடைய தந்தையும் கர்நாடக தேசத்தின் அரசனாயும் இருந்த வல்லவராஜன் தன் குமாரன் நோய் நீங்கி பேரும் புகழோடும் விதர்ப்ப தேசத்தை அரசாட்சி செய்து வருகிறான் என்பதை கேள்விப்பட்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து தன் சேனைப்படைகளோடு வந்து தன் அருமை குமாரனை கண்டு உள்ளங்குளிர வார்த்தையாடி மகிழ்ச்சி கடலில் மிதந்தான். அச்சமயம் வீரசேனன் என்னும் ஒரு அரசனுக்கு மகாலட்சுமியை போன்ற அழகுடைய பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் திருமண வயதை எட்டி பிடித்து பருவத்தின் பூரிப்பில் கொள்ளை அழகுடன் அறிவிலும் சிறந்தவளாக விளங்கினாள். ஒரு நாள் அதை சேனனின் கனவில் விநாயகர் தோன்றி, அரசனே, உன் புதல்வியை சென்ற பிறவியில் செய்திருக்கும் நல்வினைகளின் பயனாக அவளை தக்க மன்னன் திருமணம் செய்து கொள்வான். அவர்களுடைய திருமணத்தை விரைவில் முடித்து வை என்று கூறி மறைந்தார். அதன்படி அம்மன்னன் தன் புத்திரிகளுக்கு தக்க மகாராஜனுக்கும் ஒரு நன்னாளில் அதிசிறப்பாக திருமணத்தை நடத்தி வைத்தான். அதன் பின்னர் விநாயகமூர்த்தியினுடைய திருவருளால் தக்கனுக்கு பிரகட்பானு பிறந்தான். அந்த பிரகட்பானுவின் கட்கதரன் பிறந்தான். அவனுக்கு சுபாலன் பிறந்தான். அச்சுபாலனுக்கு இதாகரனும் அவனுக்கு வபுத்திரனும் அந்த வபுத்திரனுக்கு சித்திரசேனனும் பிறந்தார்கள். அச்சித்திரசேனனுக்கு தான் வீமனாகிய நீ பிறந்தாய். தக்கன் முதலாக உன் தந்தை வரையில் உன் பரம்பரையில் தோன்றியுள்ள அனைவரும் விநாயகரின் திருவடி தாமரைகளை அளவற்ற பக்தி பெருக்கோடு வழிபட்டு வந்தால்தான் சகல நற்பயன்களையும் அடைய முடிந்தது. ஆனால் நீயோ அதை மறந்து விட்டாய். அதனால்தான் உன் வம்சம் விளங்க ஒரு பௌத்திரனை எனக்கு நீயும் பிறக்கவில்லை. நீ உன்னுடைய ராஜ்யத்துக்கு திரும்பி சென்று கணேசரை பிரார்த்தித்து அவரை நீ பூஜித்து வந்தாயானால் உன் குறை விரைவிலேயே தீர்ந்துவிடும் என்று விஸ்வாமித்திரர் சொல்லிவிட்டு அவனுக்கு கணேசரின் ஏகாட்ச மந்திரத்தை உபதேசித்தார். அதன் பிறகு வீமராஜனும் ராணியும் விஸ்வாமித்திர முனிவரிடம் ஆசி பெற்று அந்த கானகத்திலிருந்து வெளியேறி தங்கள் நகரத்தை நோக்கி சென்றார்கள். திங்களனி சிலப்பெருமான் பூசையாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன். தங்கு கடற் புவிவரப்பின் நெடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துலேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.